Hi friends, welcome to Mumbai Vallagage channel. நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா லஞ்சும் பிரேக்ஃபாஸ்டும் என்னன்னு தான் பார்க்க போறோம். இன்னைக்கு சண்டேங்க. நம்ம வீட்ல என்ன நான்வெஜ் ஸ்பெஷல்ன்றது நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு நம்ம என்னோட பிரேக்ஃபாஸ்ட்ல என்ன இருக்க போகுது, லஞ்ச்ல என்ன இருக்க போகுது பார்க்கலாம். நம்மளோட லஞ்ச்ல என்ன ஸ்பெஷல்னா ஃபிஷ் ஃப்ரை தாங்க. வவ்வால் மீன் வறுவல் தாங்க. இங்க பாருங்க ஆர்டிங் ஷேப்ல இருக்கு. இது ரொம்ப அழகா இருக்கு பார்க்கவே. இதுதான் இன்னைக்கு நம்ம வீட்ல சண்டே ஸ்பெஷல். இத எப்படி செய்யறதுன்னு ஒவ்வொன்றா நான் இந்த வீடியோல உங்களுக்கு காட்டுறேங்க. மறக்காம நீங்களும் இந்த ரெசிபியை உங்க வீட்ல செஞ்சு பாருங்க. ஓகேங்க. இத நம்ம எப்படி செய்யறதுன்னு ஒவ்வொன்றா இந்த வீட்ல கண்டினியூவா நான் போட்டுட்டே இருக்கேன். இந்த வீடியோ வந்து ஸ்லோ மோஷன்ல தான் இருக்குங்க. அந்த ஸ்பீட் இந்த இதுலலாம் இருக்காது. அந்த வீடியோ எடுத்துட்டு கண்டினியூவா ஸ்லோ மோஷன்ல தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு இந்த வீடியோ போட போறேங்க. மறக்காம இதை நீங்க உங்க வீட்ல செஞ்சு பாருங்க. வாங்க எப்படி செய்யலாம்னு இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம கடையில் வாங்கிட்டு வந்த மீனை கொஞ்சமாக மஞ்சத்தூளும் இதோட கொஞ்சமாக சால்ட்டும் சேர்த்துக்கலாங்க. எப்பவுமே நம்ம ஃபிஷ்ஷோ இல்லை சிக்கனு எது வாங்கிட்டு வந்தாலும் இதுமாதிரி மஞ்சத்தூளும் சால்ட்டும் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கணுங்க. இது மட்டும் மறக்காதீங்க, எப்பவுமே கழுவுங்க. வவ்வால் மீன் தாங்க வாங்கியிருக்கேன். நம்ம டேப் திறந்து விட்டு இதை நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்குவாங்க. ஆனால் இங்கே வந்து வவ்வால் மீன் வந்து 1 kg 180ங்க. ஆனால் இங்கே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குதுங்க மீன். ஐஸ் மீன் எல்லாம் இருக்காது, ஃப்ரெஷ்ஷாக உயிரோடையே இருக்கும். நம்ம கண் முடியோடையே வெட்டி கொடுப்பாங்க. நம்ம எது வேணால் வாங்கிக்கலாம். இது மாதிரி நம்ம ஒவ்வொன்றா கழுவி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, சுத்தமாக கழுவி எடுத்தாச்சுங்க. இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஃபிஷ் மசாலா போடுவோங்க. அதோட சில்லி பவுடர், ரெட் சில்லி பவுடருங்க. அதுக்கப்புறம் அதோட கார்ன்ஃப்ளோர். நீங்கள் ஃபிஷ் எவ்வளோ வாங்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த மிக்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு மாதிரி நம்ம யூஸ் பண்ணோம்ல ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அதாங்க இப்போது நான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த ஃப்ளேவர் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க, அதனால தான் நாங்கள் கண்டினியூவாக இதுவே யூஸ் பண்ணுறோம். அவ்வளோதாங்க. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்தாச்சுங்க. அதோட கொஞ்சமாக சால்ட், தேவையான அளவு சால்ட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பத்தலைன்னா கூட நம்ம மறுபடியும் போட்டுக்கலாம். இது வந்து சிக்கன் மிக்ஸ் மசாலா தாங்க. இது நம்ம ஃபிஷ்ஷுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 1 இல்லை 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. ஆல்ரெடி என்னோட சிக்கன் 65 மசாலா பார்த்தீங்கன்னா இந்த பவுடர் எங்கே கிடைக்கும், எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் போட்டிருக்கேங்க. அந்த வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. இதில் இப்போ தண்ணி சேர்த்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணுவோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அவ்வளோங்க, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மசாலாவை. இப்போ நம்ம இந்த மீனை இதோட
மிக்ஸ் பண்ணிக்குவாங்க. அவ்வளோதாங்க. எல்லா ஃபிஷ்ஷுக்கும் நல்லா படுற மாதிரி மசாலாவை தடவி விட்டுருவோங்க. லாஸ்ட் வீக் வந்து நான் ஃபிஷ் வாங்கிட்டு வந்தேங்க. அப்போ வந்து ரோஜா வந்து ஃபிஷ் ஃப்ரை சாப்பிட்ணும் போல இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி ஃப்ரை பண்ணி சாப்பிடுன்னு சொன்னேன். சரி குழம்பு செய்யறதுக்கு எதுவும் இல்லை, நான் இந்த வாட்டி குழம்பு செஞ்சிடறேன், நெக்ஸ்ட் டைம் வாங்கிட்டு வரும்போது ஃபிஷ் ஃப்ரை சாப்பிட்லாம் செஞ்சு அப்படின்னு சொன்னாங்க. அதனால தாங்க இந்த வாரம் ஃபிஷ் ஃப்ரைக்காக நான் இன்றைக்கி சிக்கன் எடுக்கல, காலையில் ஃபிஷ்ஷை வாங்கிட்டு வந்துட்டேன். நாங்கள் வந்து எங்கள் ஸ்டைலில் தாங்க ஃபிஷ் ஃப்ரை பண்ணி காட்டுறோம். ஆனால் உங்கள் ஸ்டைலில் நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நாங்கள் செய்யறதுல ஏதாவது தப்பாக இருந்தால் கூட நீங்கள் சொல்லலாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நாங்களும் சேஞ்ச் பண்ணிப்போம். நம்ம ஃபிஷ்ஷை நல்லா மிக்ஸ் பண்ணி இதை நம்ம டீப் ஃப்ரிட்ஜ்லேயோ இல்லை ஃப்ரிட்ஜ்லேயோ 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்தோம்னா நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எப்பவுமே மிக்ஸ் பண்ணதுமே உடனே நம்ம போடக்கூடாது. அவ்வளோதாங்க. மசாலா நல்லா மீனுக்கு பிடிக்கிற மாதிரி நம்ம மசாலாவை மிக்ஸ் பண்ணி இப்போ நம்ம இதை ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. ஊற வச்சு எடுத்துக்கு அப்புறம் இதை நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்குவோம். இது அப்படியே ஃப்ரிட்ஜில் கொண்டு போய் வச்சிடலாங்க. மீனை ஃப்ரிட்ஜில் டீப் ஃப்ரிட்ஜில் வச்சாச்சுங்க. இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக டாபேலி பாவம்னு சொல்லுவாங்க. இது நேற்று வந்து வாங்கிட்டு வந்தாங்க, நேற்று சாப்பிடவில்லை, அதான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம். மார்னிங் இதை ஹீட் பண்ணி சாப்பிட்லான்னு எடுத்துக்கிட்டோங்க. இதோட நம்ம வேற என்ன சாப்பிட போறோம்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்ல சனா மசாலாங்க. இது நைட் நம்ம பூரிக்காக செஞ்சுருந்தோம் இல்லையா, அதுவும் மீந்து இருந்தது, அதுவும் ஃப்ரிட்ஜில் தான் இருந்துச்சு. இதுவும் நம்ம கடையில் வாங்கிட்டு வந்த பாவ். இது வந்து பாவ் சொல்லுவாங்க. மும்பையில் எப்பவுமே வடா பாவ் ஃபேமஸ் இல்லையா, அது வடா செஞ்சுட்டு இந்த பாவோட தாங்க வச்சு கொடுப்பாங்க. இங்கே வந்து மோஸ்ட்லி மகாராஷ்டிராவில் இந்த பாவ் தாங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. நம்ம இட்லி தோசை அது மாதிரி சாப்பிடுவோம்ல, ஆனால் இங்கே இருக்கிறவங்க இது வந்து இந்த பாவு தாங்க சாப்பிட்டு இந்த காலையிலேயே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிடுவாங்க. நம்ம தாங்க ஹெவியாக சாப்பிடுவோம். இங்கே அப்படிலாம் இல்லைங்க. ஒரே பாவு, இதில் வந்து வடை, உருளைக்கிழங்கு அதெல்லாம் போட்டு மைதா மாவில் ஒரு வடை செய்வாங்க. அது கடையில் வந்து 15 ரூபாய். இப்போது எனக்கு தெரிஞ்சது ஒரு 5 ரூபாய் 7 ரூபாய் இருந்ததுங்க. அது அப்படியே விலை கூடி இப்போது 15 ரூபாவாக மாறிடுச்சு. இதுதாங்க, இந்த பாவோட தான் நம்ம அந்த சன்னா மசாலாவை சேர்த்து சாப்பிட போகிறோங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இதுதாங்க நம்மளுடையது. இது மாதிரி அந்த பாவை இடையில சாக்கு வச்சோ இல்லை கையிலையோ நம்ம 2ஆ செஞ்சுக்கணுங்க. இங்கே இதை பாவுன்னு சொல்கிறோம், நம்ம இது வந்து பன்னுன்னு சொல்லுவோம். ஆனால் இந்த பன்னு அங்கே கிடைக்காதுங்க. இதோட நம்ம இப்போ பட்டர் சேர்க்கணுங்க. இந்த பட்டர் சேர்த்து ஹீட் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம இந்த சன்னா மசாலாவோட சாப்பிட்லாங்க. இந்த தாபேலி பாவும் ரெடி ஆயிடுச்சுங்க. இது நம்ம வீட்டில் செஞ்சதில்லை, இது கடையில் வாங்கினது தான். இது வந்து தாபேலி பாவில் என்னென்ன இருக்குன்னா கடலைப்பருப்பு, உருளைக்கிழங்கு மசாலா, இந்த மிக்சர் அதெல்லாம் போட்டு இதுக்கு இடையில போட்டு அவங்க என்னவோ செஞ்சு கொடுத்துருப்பாங்க. நல்லாயிருக்கும், இதுவும் டேஸ்ட்டாக இருக்குங்க. இதே மாதிரி ஒவ்வொன்றா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டோங்க. அவ்வளோங்க, பண்ணு ரெடி. தாபேலி பாவ். இந்த பாவோட நம்ம நைட் செஞ்ச ஹோம்மேட் சோலே பாவ் ரெடிங்க. இதுதான் என்னுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். மதியம் லஞ்சுக்காக ஃபிஷ் ஃப்ரையும் அதோட பருப்பு குழம்பு ரைஸ் தாங்க நம்மளது. அதுவும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போதைக்கு நான் இந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிடுறேங்க.
இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலான்னு நம்ம கிச்சன்ல இருந்தா இந்த வாண்டுங்கெல்லாம் சேர்ந்து அந்த வாண்டோட சேர்த்து விளையாடிட்டு இருக்காங்க. ட்ரிக்கிள் கிருஷ்ணாவை சமாதானப்படுத்துறதுக்கு எத்தனை பேருங்க. இது வந்து மோக்ஷன், வித்து. உன் பேர் என்னடா? என்னது? நித்தினா. ஓகே, உன் பேர் என்னடா? இவனை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுங்க இந்த வீடியோல. ஆனா நம்மளோட டேஸ்டர் தான் இவன், உதீப். இது நம்மளுடைய ட்ரிக்கிள் கிருஷ்ணா. ட்ரிக்கிள் ட்ரிக்கிள் நீங்க எல்லாருக்கும் ஹாய் சொல்லு. ட்ரிக்கிள் ஹாய் சொல்லு. ஹாய். நாம ஃப்ரிட்ஜ்ல ஊற வச்சிருந்த ஃபிஷ்ஷை எடுத்துட்டு வந்தாச்சு. ஸ்டவ் மேல ஆல்ரெடி ஃபிஷ் ஃப்ரை பண்ணியிருந்தோங்க. ஃபிஷ் ஃப்ரையா சிக்கன் ஃப்ரையோ ஏதோ பண்ணியிருந்தோம். அதனுடைய எண்ணெய் மீர்ந்திருந்தது. அந்த எண்ணெயே ஸ்டவ் மேல வச்சு ஹீட் பண்ணிட்டு இருக்கோம். இதில் தான் இப்போ நம்ம மீன் வறுக்க போகிறோம். அதோட எண்ணெய் பத்தாதுன்னு கொஞ்சம் ஊற்றிட்டு இருக்காங்க. எண்ணெய் நல்லா காய்த்தோங்க. அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க இந்த ஃபிஷ்ஷை ஒவ்வொன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சுங்க. நம்ம ஒவ்வொரு மீனாக போட்டு வறுத்து எடுப்போம். ஃபிஷ் பொரிஞ்சிட்டே இருக்குங்க. நம்ம பக்கத்துலேயே ரைஸும் குக்கரில் வச்சுருக்கோம். இதுவும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் விசில் வந்துடும். விசில் வந்ததுமே நம்ம லஞ்ச் ரெடி ஆகிடும். நம்மளோட பருப்பு குழம்பும் ரெடியாக இருக்குங்க. இந்த ஃபிஷ்ஷோட கலர் பாருங்க எந்த அளவுக்கு ரெட்டிஷாக வந்திருக்கு. இதில் எதுக்காக அந்த கலர் வந்திருக்குன்னா, நம்ம அந்த சிக்கன் மசாலா சொன்னல அந்த மசாலாவும் ரெட் சில்லி பவுடரும் போட்டிருக்கோம். அதனால தான் அந்த கலர் பவுடர் எதுவும் போடாமலேயே நம்மளுக்கு இந்த ரெட் கலரில் ஃபிஷ் ஃப்ரை கிடைக்குதுங்க. பக்கத்தில் இருக்கிற நம்ம குக்கரும் விசில் வந்துட்டு இருக்குங்க. இது என்ன கலர்னு பார்க்குறீங்களா? அதில் வந்து ஆல்ரெடி பருப்பு வேக வச்சுருந்தாங்க. நம்ம அந்த குக்கரில் தான் ரைஸும் வைக்கிறோம். அதனால தான் ஒரு விசில் வந்துடுச்சு. ரெண்டு, மூணு. அவ்வளோதாங்க. நம்ம ரைஸோடைய கேஸை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம். நம்மளுடைய ரைஸ் ரெடி. இன்னும் ஒரு 5 இல்லை 10 நிமிஷம் கழிச்சு விசில் போனதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்லாம். ரைஸ் ரெடி ஆகிடுச்சு, பருப்பு குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. இன்னும் ஃபிஷ் ஃப்ரை மட்டும்தான் பேலன்ஸ். அதுவும் ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபிஷ் ஃப்ரையும் ரெடி. நம்ம ஒரு கிண்ணத்தில் டிஷ்யூ எடுத்துருக்கோம். அது டிஷ்யூவில் போட்டு நம்ம சாப்பிட வேண்டியது தான். அவ்வளோதாங்க. நம்ம இந்த வீடியோல நீங்க எல்லாமே பார்த்துருப்பீங்க எப்படி செய்யுதுன்னு. நாங்க பிரேக்ஃபாஸ்டும் நீங்க பார்த்துருப்பீங்க. லஞ்ச்லையும் என்ன நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம இதை வவ்வால் மீன் வறுவலை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வாங்க, நான் டேஸ்ட் பண்ண போகிறேங்க. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. வாங்க டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். வாவ், சூடாக இருக்குங்க. ரொம்ப அழகா இருக்குங்க, ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. சொல்லணும்னா நம்ம அதுக்கு அந்த ஃபிஷ் அந்த ஸ்மெல் எல்லாம் வரும்ல, அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க இந்த ஃபிஷ்ல.
ரொம்ப அழகா ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் இந்த வீடியோ நிறைய வாட்டி சொல்லிட்டேன், கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி யாரும் கமெண்டே பண்றது இல்லைங்க. ஜஸ்ட் வீடியோ மட்டும் தான் பாக்குறீங்க. மறக்காம இந்த வீடியோக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. பாய்.